Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்று நாம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் புட்டிங் ரெசிபி தான் செய்ய போறோம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையுடன் 7 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சுக்கோங்க. இருநூறு கிராம் பிரெட் துண்டுகளை சிறு சிறு துண்டுகளா மிக்சியில் சேர்த்து தூளாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைத்துக்கோங்க. ரொம்ப அரைத்திட வேண்டாம், பசை போல ஆகிடும். அது கூட மைதா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சேர்த்து அது கூடவே அரைத்த ஏலக்காய் சீனி பவுடரையும் சேர்த்து கிளறிக்கோங்க. பிறகு ஒரு பெரிய பவுல்ல 4 முட்டைகளை சேர்த்து கூடவே மில்க் எசன்ஸையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. பிறகு 125 கிராம் சர்க்கரையை சிறிது சிறிதாக சேர்த்து மீண்டும் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிறகு அரைத்த பிரெட்டை பாதி அளவு சேர்த்து கலந்து இதனுடன் 110 ml ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீதமுள்ள பிரெட் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் வைத்து ஆயில் தடவி ரெடி பண்ணிய பேக்கிங் ட்ரேயில் இந்த கலவையை ஊற்றி சமப்படுத்திக்கோங்க.
அது மேல உடைத்த முந்திரியை தேவையான அளவு சேருங்க. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் செய்து முன் சூடு பண்ணிய ஓடிஜி அவனில் அதே 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் செய்து 25 30 நிமிடங்கள் வரை பேக் செய்யவும். சூடு குறைந்ததும் கட் பண்ணுங்க. சாஃப்ட் அண்ட் டேஸ்டி பிரெட் புடிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதிகம் செலவில்லாம செய்யற இந்த புடிங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அருகில் உள்ள உங்கள் ஹைப் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவும் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.